microorganisms அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த வீடியோவில் யூசஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம்ஸில் மெடிசன் ஃபீல்டில் இதெல்லாம் எதுக்கெல்லாம் இந்த மைக்ரோஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆகுது, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இந்த மைக்ரோஆர்கானிசம்ஸோட யூசஸ் என்ன, அதுதான் இதை பார்க்க போகிறோம். நான் மகாலட்சுமி. ரைட் கார்னர் எண்டில் யூசஸ் ஆஃப் மைக்ரோஆர்கானிசம்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள், அங்கேருந்து பார்க்கலாம். மைக்ரோஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் சச் அஸ் மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி. சம் ஆஃப் தெம் ஆர் given below. ஸோ மைக்ரோஆர்கானிசம்ஸ் நமக்கு மெடிசன் ஃபீல்டில், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிசன் ஃபீல்டில் பார்க்கலாம். வி ஆப்டைன் ஆன்டிபயோட்டிக் அண்ட் வெசைன்ஸ் ஃப்ரம் மைக்ரோஆர்கானிசம்ஸ். சில நோய்களுக்கு உண்டான மருந்துகள், அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மைக்ரோஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ், த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட். ஆன்டி அப்படின்னா அதுக்கு எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எதிர்த்து நின்று போராடுறதுன்னா அது ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க. விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ். ஆனால் நமக்கு வேறு ஒரு உயிரினம்க்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ன்றது ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு டாக்ஸிக் அப்படின்னா விஷயம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு உயிர்கொல்லி வந்து கொல்லப்படுது இல்லையா. ஸோ ஒரு உயிரினம்லேருந்து எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இன்னொரு உயிரினம்க்கு பாய்சனாக அமையக்கூடியது தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. Antibiotic என்ன சொன்ன, ஒரு நமக்கு டிசீஸ் உருவாக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கொல்றதுக்கு யூஸ் ஆன ஒரு மெடிசன் மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக்கில் குறிப்பிட்டு சொல்லும்போது பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து 1928லேயே வந்து கண்டுபிடிச்சாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். தி ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி ஃபங்கை பென்சிலியம் chrysogenum. பென்சிலியம் chrysogenum அப்படிங்கிற ஒரு ஃபங்கையிலிருந்து அப்டைன் பண்ண ஒரு மெடிசன் தான் இந்த பென்சிலின் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு பேர் பென்சிலின். பென்சிலியம்லேருந்து எடுத்ததுனால பென்சிலின். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் டிசீசஸ் சச் ஆஸ் டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா. என்னெல்லாம் டிசீஸ்க்கு இந்த பென்சிலியம் பென்சிலின் கொடுக்குறாங்கன்னா டெட்டானஸ் அப்படிங்கிற டிசீஸ்க்கும் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கும் கொடுக்குறாங்க. இதில் டெட்டானஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம மசில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெயின் எடுக்கக்கூடியது. இது பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து டெட்டானஸ். ஸோ இதுக்கு இந்த பென்சிலின் போட்டால் கியூர் கிடைக்கும். அண்ட் டிப்தீரியா அப்படின்னா என்னென்னா, மூக்குலையும் தொண்டையிலும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஒரு டிசீஸ். அது இந்த டிசீஸ்க்கும் இந்த டிப்தீரியா டெட்டானஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பென்சிலின் போட்டால் சரியாயிரும். தி ஆன்டிபயோட்டிக் streptomycin is obtained from Streptomyces bacteria to cure various bacterial infections. பென்சிலின் அப்படின்றது ஃபங்கை அப்படிங்கிற இதனால் கொண்டு வந்தோம். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியாலேருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் போடும்போது சரியாகுது. எக்ஸாம்பிள் வந்து பிளேக் சொல்கிறாங்க. பிளேக் வந்து அந்த எலியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நோய் வந்து பிளேக் சொல்லுவாங்க. தென் வேசைன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். இறந்து போன அல்லது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து உருவாக்கினது தான் வேசைன்ஸ். தடுப்பூசி சொல்லுவோம்ல, தட் இஸ் வேசைன்ஸ். எட்வர்ட் ஜென்னர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வெசைன். ஃபஸ்ட் இந்த தடுப்பூசி அப்படின்றது யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர். எதை எதிர்த்து கண்டுபிடிக்கிறாருன்னா ஸ்மால் பாக்ஸ், அம்மை நோய் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெடிசன் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. ஹி காயின்ட் தி டேர்ம் வேசினேஷன். இந்த வேசினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் தான். When the vaccine is injected to the body of a patient, the body produces antibodies to fight against the germs. இந்த வெசைனுடைய ஒர்க் என்னன்னா, இப்போ இந்த வெசைன் என்ன சொல்லணும், நம்ம இறந்து போன அல்லது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் வந்து வெசைன்னு சொல்கிறோம், தடுப்பூசி சொல்கிறோமா. அப்போது இந்த வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது நம்ம உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தி சொல்கிறோமா, இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே வரும்போது அதை எதிர்த்து போராடும். அதுதான் வந்து இந்த வெசைனுடைய ஒரு முக்கியமான வேலை. தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் inside of the body and protect from future invasion of the germs. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையல் கொடுத்துறோம். அப்போ எப்போல்லாம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ளே, நல்லா இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே
இந்த கிருமியை வந்து செலுத்துறது தான் வந்து வேக்சினேஷன் சொல்கிறோம். therefore vaccination is otherwise known as immunization. இந்த வேக்சினேஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் இம்யூனைசேஷன். எக்ஸாம்பிள், MMR vaccine is given for preventing measles, mumps and rubella. MMR அப்படிங்கிற வேக்சின் தடுப்பூசி வந்து கொடுக்குறாங்க. அது எதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான ஒரு வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா அப்படிங்கிற டிசீஸ்க்கு வந்து இதை எதிர்த்து போராடும். மீசல்ஸ் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து மீசல்ஸ். மம்ஸ் அப்படின்னா சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம எச்சில் ஊறக்கூடிய அந்த கிளான்ஸ், வாய்க்குள்ளே எச்சில் ஊறக்கூடிய வாய்ஸ் தான் சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம். அந்த சலைவரி கிளான்ஸில் ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ருபெல்லா அப்படின்றது ஸ்கின்ல அந்த ரெட் கலர் மாதிரியான ரேஷஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து ருபெல்லா. ஸோ இந்த 3 நோய்களையும் எதிர்த்து போராடுறதுக்கு தான் அந்த MMR அப்படிங்கிற வேக்சினை வந்து தடுப்பூசியாக போடுறாங்க. தென் BCG அப்படிங்கிற வேக்சின், பெசிலஸ் கல்மெட் கியூரின் அப்படிங்கிற வேக்சின், இது வந்து நமக்கு தடுப்பூசி. இஸ் given ஃபார் ப்ரிவென்டிங் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த BCG அப்படிங்கிற இந்த வேக்சின். அண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் ஃபர்டிலைசர், இயற்கையாக ஒரு ஃபெர்டிலைசராக வந்து இந்த microorganisms work பண்ணுது. Microorganisms are called as decomposers because they act upon degradable waste. இந்த microorganisms அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா decomposers அப்படிங்கிறாங்க. அழுகி போன கெட்டுப்போன ஒரு பொருளை இன்னமும் அதை ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணி துகள்களாக பண்ணி அதை வந்து டிகம்போஸ் பண்ணுறது, அழிஞ்சு ரொம்ப அழிய வைக்கிறது தான் வந்து டிகம்போசஸ்ன்னு சொல்கிறோம். வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது, அதில் இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு அதை வந்து மண்ணோட மண்ணை அது சரி பண்ணிடுது. டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன்டு தி சாயில். இந்த மாதிரி இந்த கெட்டுப்போன பொருளெல்லாம் வந்து டிகம்போஸ் பண்ணுற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பண்ணுறதுனால மண்ணில் என்ன ஆகுதுன்னா இந்த நைட்ரேட்ஸு இன்னும் ஒரு சில இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த மண்ணுக்குள்ளே அப்படியே மறுபடியும் ரீபேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மேக்கிங் தி சாயில் ஃபெர்டைல். அதனால் என்ன ஆகுதுன்னா சாயில் அந்த மண்ணுடைய வளம் வந்து அதிகரிக்குது. திஸ் கம்போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். இந்த இயற்கையாக இந்த குப்பையெல்லாம் கொஞ்ச நாள் போட்டு வச்சு அது அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணாக ஆகும் இல்லையா, ஸோ அதான் கம்போஸ்ட் சொல்கிறோம். இந்த மாதிரியான கம்போஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசரை உரமாக வந்து பயன்படுத்துது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நாடல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். இங்கே லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்றது கொட்டை வகைகளை வந்து லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்கிறோம். enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates which are essential for the growth of the plant. நைட்ரேட் அப்படிங்கிற பொருள் வந்து செடிகள் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட் வந்து நேச்சுரலாக மண்ணில் இல்லாத போது இந்த ரைசோபியம் பாக்டீரியா அப்படின்றது என்ன ஆகும்னா இந்த கொட்டை வகைகளுடைய பிளான்ட்ஸுடைய வேர்களில் வந்து இது இருக்கும். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கையாக காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதை எடுத்துக்கிட்டு அது நைட்ரேட்ஸாக வந்து அந்த செடிக்கு கொடுக்குது. ஸோ அந்த செடியுடைய வளர்ச்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா இன் சாயில் லைக் சைனோபாக்டீரியா நாஸ்டாக் கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் நைட்ரஜன் பயாலஜிக்கலி. மண்ணில் ரொம்ப ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடிகளில் வாழாமல் மண்ணிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ், அதாவது சைனோ பாக்டீரியா, நாஸ்டாக், இந்த மாதிரியான பாக்டீரியாஸும் கூட காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அந்த மண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட், மைக்ரோஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் தி கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட். பெஸ்ட்டுன்னும் போது அந்த பூச்சியெல்லாம் வந்து அந்த செடிகளெல்லாம் வந்து சாப்பிட்றோம், அரைச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பெஸ்ட்டுக்கு ஒரு இயற்கையான ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பெசிலஸ் ஜெனசிஸ் அப்படிங்கிறது BT காட்டன் அப்படிங்கிறாங்க. இதை ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ், சின்ன சின்ன பூச்சி புழுவெல்லாம் வராமல் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உதவுது. ட்ரைகார்டெர்மா, இது ஒரு ஃபங்கை, இது ட்ரைகோடெர்மா. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிளான்ட்ஸ் பேத்தோஜன்ஸ். இங்கே பேத்தோஜன்ஸ்னால் ஜெர்ம்ஸ். ஸோ ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ரூட்ஸை வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் பெக்குலோ வைரஸஸ், இது ஒரு வகையான வைரஸ். அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆந்த்ரோபோட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ணி அந்த செடியை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்குது. Thanks for watching my video. Take care.